எல்லாருக்கும் காலை வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு பார்த்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வேலைக்குள்ளேயுமே ஒவ்வொரு ரகசியம் இருக்கும். அந்த ரகசியம் தெரிஞ்சிட்டு அப்படின்னா ஈஸியாக முன்னேறிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னால் அந்த ஃபீல்டில் அந்த தொழிலில் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 20 வருஷம் 10 வருஷம் அனுபவத்தில் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டத்தில் ஒரு பாதியாவது நம்ம ஏன்னா எல்லாமே கஷ்டப்படாமல் கிடச்சினா சிக்கலில் மாட்டிக்கிடும்னு கொஞ்சம் கஷ்டப்பட விட்டுருவாங்க. அந்த மாதிரியாக தான் பார்த்திங்கன்னா, விவசாயம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வீடியோ போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு சீக்ரெட் ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். அது அவ்வளோ ஈஸியாக நம்ம கற்றுக்கிட முடியாது. அதுக்குள்ளே இறங்கி பண்ணணும், பழகணும். நிறைய விஷயங்களை நம்ம அனுபவத்தில் நிறைய கிடைக்கும். அப்படி விஷயங்களை நிறைய பார்த்து பழகணும். அப்புறம் நம்ம சொன்னால் கூட ஒரு சில நேரம் இதை இப்படி பண்ணக்கூடாது, அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னா நம்மளே கேட்க மாட்டோம். நம்ம சொன்னால் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, கொஞ்சம் பார்த்து திருந்திட்டு வருவாங்க. அப்போ ஒரு சில அனுபவம் உள்ளவர்கள், அப்போ நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளே விவசாயம் பண்ணுறோம். அப்போ தினமுமே டெய்லி ஒவ்வொரு விவசாயிகள்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருப்போம். இங்கே எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம தோல்வியை தான் சந்திப்போம். அதனால் நமக்கு அனுபவம் கம்மியாக உள்ளவங்ககிட்டையும் சரி, வயசு குறைஞ்சவங்ககிட்டையும் ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. எப்போதும் அந்த ரகசியத்தெல்லாம் நம்ம கேட்டு வச்சுக்கிடணும். நம்ம முன்னேறதுக்கு நிறைய ரகசியம் இருக்கும். அதையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்லக்கூடாது. கடின உழைப்பு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி தரும். உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம எதை ஒன்று நினைக்கிறோமோ அதே விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி எடுக்கும்போது அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லாருமே பிறக்கும்போது பழகிட்டு வரல, அப்படியே பார்த்து அனுபவத்தில் தான் நிறைய பழகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரே விஷயத்தை கையில் எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள அனுபவம் நிறைய கிடைக்கும்.